அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. வாத்தனிலா என்ன காலங்காலத்துல நம்ம வீட்டு இருந்திருக்க? ஒண்ணு இல்ல மாமா, வெற்றி கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டு போலாம்னு வந்தேன் மாமா. வெற்றி கிட்டியா? என்ன சந்தேகம்? ஒண்ணுமில்ல மாமா, வெற்றி நல்ல சமப்பாண்டு சொன்னியலா? மன்னிச்சுக்கோங்க மாமா, சமப்பாண்டு இல்ல சமப்பாண்டு சொன்னியலா? ஓ, மாமனார் இருக்கவும் மரியாதையா? அப்படிலாம் கிடையாது. அவன் ஓ வெற்றி, நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க. இருந்தாலும் இப்படி ஒரு மாமனார்லாம் எங்கேயும் பார்த்தது இல்ல மாமா. அவன் ஓ வெற்றியா? எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க. மாமா என்ன சொல்ல போறேன்? ஆமாத்தா, நல்லாவே சமைப்பானே. இப்ப கூட அடுப்புல சமைச்சு இருக்கேன், நீ உள்ள வராது, நானே சமைப்பேன்னு உள்ள நின்றுக்கிறியான். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. சரி, நான் போய் கேட்டுக்கிறேன். என்னத்தா கேட்க போற? நான் என்ன கேட்க போறேன்ட்டு கேட்டுட்டு அதை செஞ்சுட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன். அப்புறம் சொல்லுவீங்க பாருங்க, உங்க மருமக யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னமோ. சரி, உள்ள போத்தா. எங்க மாமா காலையிலே கிளம்பிட்டியா வயக்காடுக்கோ? இல்லத்தா, உங்க சின்ன மாமன் கூப்பிட்டுருந்தியா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லி அதே கிளம்பி இருக்கேன். அப்படியா? சரி மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிதா. ஓஹோ, வெற்றி மாம்சே சமைச்சுக்கிருக்கீங்களோ? இருடி வாரேன், சமையலுக்கு எடுத்து விட. தமிழே, வாங்கப்பா. அடியாத்தி, இதுவா ஆத்தாரோட சேலை தானே? இது எடுத்துக்கிட்டா கட்டிருக்க? அப்பா, அம்மாவோட சேலையில எப்படி பாருக்கேன்? நல்லா இருக்கனா? அடியாத்தி, ஒரு நிமிஷம் ஆத்தாண்டி நினைச்சிட்டியா? அப்பா போய் சொல்லாதீங்கப்பா, அப்படியே ஆத்த மாதிரி இருக்க. நெசத்துக்குமே தாத்தா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஆத்தாவோட சேலையில கட்டிட்டு எங்க கிளம்பிட்டியா? அதை நான் போயிட்டு வந்து சொல்றேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? தமிழ, எந்திரி எந்திரி எந்திரி. அப்பா காலில் விழுந்துட்டு எந்திரிதா. ஆசீர்வாதம் செய்யுங்கப்பா. நல்லா இருக்கணும் தா, நல்லா இருக்கணும். அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும். எந்திரி தோய். அண்ணேங்கப்பா. அவன் அண்ணனும் அத்தாச்சியும் அடுப்படியில் நிக்கிறாங்க. சரிப்பா, நான் போய் அங்க பாத்துக்கிறேன். சரிதா. அன்பு செல்வி, அப்படியே ஒன்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு தாவ மகளை பார்க்கும்போது. இது வரைக்கும் தாவணி பாவடையிலையும் பாவடை சட்டிலையும் பார்த்துட்டு இன்னைக்கு புதுசா சேலையில பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது தா. அப்படியே உன்ன பார்த்த மாக்கல. எப்போதுமே நம்ம பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும். என்ன வெற்றி, உன்னை பார்க்க வந்தா இப்படி தூக்கி செல்ஃபி மேல உட்கார வச்சுட்ட? நல்லா மணக்குது வெற்றி. நீ நல்லா சமைப்பேன்ல கேள்விப்பட்டேன், நெசமாக்கும்? அதான் நல்லா மணக்குதுன்னு சொல்றீங்களா, அதுல தெரிய வேணாமா? மத்த குழம்பு பேஞ்சு பொரியலா அப்பளம் சோறு சாப்பிடுவோமா? ஊட்டி விடவா? அதே அடுப்படிக்கல வரும்போதே வத்த குழம்பு ஆள தூக்கிடுச்சுல. இப்ப எங்க எப்படி பக்கத்துல வாவே. என்ன பண்ற? இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னா, எனக்கு அம்பிட்டு வேலையெல்லாம் தெரியாது என்ன. ஆனா நம்மளை கட்டிக்க போறவனுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளை ராணி மாதிரி பாத்துக்கறணும், அப்படி பாத்துக்கறணும், இப்படி பாத்துக்கறணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்த்ததுல கொஞ்சம் கூட அது என்னால முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நீ இருக்க. அதையும் யோசிக்கிறேன். கட்டிக்குவோமா? நான் எப்பவும் ரெடிடா. தெரிய முடி ரெடின்னு சொல்ல வேண்டு. பொறுமை காப்போம். முதல்ல நல்லபடியா தமிழ் படிச்சு தமிழ் கல்யாணத்தை முடிப்போம். பிறகு நம்ம கல்யாணத்தை பார்ப்போம். சரி, அந்த கட்டிக்க ஓகே. இப்போ இப்படி கட்டிக்க ஏன்? பெரிய அப்பா கருப்பு பொசுக்குண்டு உள்ள வந்தாருன்னா சோழி முடிஞ்சு போயிடும். ரொம்ப தாண்டா பண்ற. ஏன் பண்ணக்கூடாது? உனக்கு எப்படி கொழுப்பு? அங்க இருந்து இங்க ஓடி வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு போகாம இங்க ஏறி உட்காந்துக்க செல்ஃப்ல. கொழுப்பு தாண்டி, கொழுப்புதே. வெற்றி, நிறைய ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு பிறகு மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே லவ்வோட இதே அன்போட என்ன பாத்துப்பியா? கல்யாணம் மட்டும் முடிச்சுக்கிறேன், பிறகு மாமனை பாருடி. செல்லம்டா. வயிற முடி. சாப்பாடு ஊட்டி விடுவா, சாப்பிடுறியா? செத்த நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். அப்ப இப்ப நீ சாப்பிட இல்ல கேள்வி கேட்க இங்க வரல, வேற ஏதோ சோடியாத்தே வந்திருக்க? இல்ல வெற்றி,
நான் எங்க வீட்ல பாயாசம் செய்யலாம்னு சொல்லி உங்ககிட்ட குறிப்பு கேட்கலாம்னு தான் வந்தேன். ஆனா என்ன இப்படி ஓம் பக்கத்து மயங்க வைப்பேன் நானே நினைச்சேன். ஓ அப்படி. என்ன புரண்ட இழுக்கிறா தாரி கண்ணால உட்டாலே திரைக்கிற உட்டாவிர சிட்டால மப்பாகி கிடக்கிற உசுரல சல்லட சலிச்சு சிரிக்கிற அரக்கியே உன் குறுக்குல என்னைய முடிஞ்சு நீ நடக்கிற அண்ணே ஐயோ தமிழ் உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசா. என்ன நீ அப்படி பாக்குற? ஏ வெற்றி, எனத்துக்கு அப்படி பாக்குற? உன் தங்கச்சி தானே? நிலா நல்லா பாரு. என் தங்கச்சியா? என் ஆத்தா. வெற்றி ஆமா நிலா பாரு, என் ஆத்தாதே நல்லா சிரிச்ச முகத்தோட என்னை பார்த்துக்கிட்டு. அண்ணே ஆத்தாலாம் கிடையாது, நான் உன் தங்கச்சி தான். தமிழா என்னது இது புதுசா அம்மாவோட சேலையில எடுத்து கட்டியிருக்கா? ஏன் கட்டக்கூடாதோ தெரியல, கட்டணும்னு தோணுச்சு. அது நேத்து வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்ச, இன்னைக்கு என்ன பொசுக்குன்னு அத்தையோட சேலை எடுத்து கட்டிட்டு பெரிய மனுஷன்ட்ட ஒரு நிமிஷம் வெற்றி ஆத்தான்னு சொல்லவும் நானே பதறி போயிட்டேன். அப்படித்தான் இருக்கும், அப்பா கூட அப்படித்தான் நினைச்சாரு. இனி யாரும் நீ பார்த்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க, எனக்கு தெரியும். சரி எங்கத்த கிளம்பிட்டா? ஆமா சேலையெல்லாம் கட்டிட்டு எங்க இப்படி பரபரப்பா? எங்க போறேன் வைக்கிறேன் அதெல்லாம் எதையும் கேட்காதீங்க. ஆனா எங்க போனாலும் நல்ல விஷயத்துக்காகவும் தான் இருக்கும். அதனால என் அண்ணனாவும் என் அத்தாச்சி என் ஆத்தாலாவும் இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தமிழுக்கு என்னது எந்திரித்தா? ஏ தமிழ் என்ன பண்ணிக்கிருக்க? எந்திரி. ஏய் சரி நல்லா இரு, எந்திரி. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்ன, நீ நல்லா இருப்ப. அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கும். எந்திரி. அத்தாச்சி நீ சொல்லு. இல்ல இதுல என்ன இருக்குல? சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிருக்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னமோ பண்ற. சரி எந்திரி. அதெல்லாம் என்னோட ஆசீர்வாதமும் உன் அண்ணோட ஆசீர்வாதமும் எப்போது இருக்கும். எந்திரி. ஏதாவது பரிச்சையா? ஆமா பறிச்சதே. ஆனா அதோட முடிவு எப்படி இருக்கணும்னு குடிச்ச கட்டில தெரியும். என்னடா என்னென்னமோ பேசிக்கிருக்க? நான் தான் சொன்னோம்ல அது புரியாதுண்டு. அது புரியவே வேண்டாம். அது புரிய வேண்டிய நேரத்துல எல்லாம் சரியா புரியும். சரி நான் வரட்டுமா? ஒன்னும் புரியல, என்ன சொல்றேன்னு விளங்கல. என்னவா இருந்தாலும் உன் வாழ்க்கையில என்னைக்குமே நீ இதையும் ஜெயிப்ப. நெசமாதே நீ இதையும் ஜெயிப்ப. என்ன கவலைப்படாத. அதே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி. எல்லாம் ஒரு மாதிரி புதுசா தினுசாத்தே நடந்துக்கிற, ஒன்னும் விளங்கல. போக போக விளங்கும்னே. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் நல்லா கிராண்டா சாம்னு மதுரை முறையில எல்லாரோட சம்மதத்தோடையும் உங்க கல்யாணம் நடக்கணும். அது ஒண்ணு மட்டும் என் கண்குள்ளர நான் பார்த்துட்டா போதும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதுக்கு என்ன, அதெல்லாம் நடந்துரும். இப்ப நீ எப்படி தினுசா நடந்துக்கிறேன்னு தெரியல. எல்லாமே காரணம் இருக்குங்களா, குடிச்சுக்கிட்டு விளங்கும். என்ன அன்னை வாரேன். சாப்பிட்டு போ. இல்லனே வேணாம், வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. போயிட்டு வரேன் இல்ல, போயிட்டு வரேன். இனிமே என் அண்ணனை நீதே பாத்துக்கிறணும். இனிமே என் அண்ணனுக்கு எனக்கு அடுத்த தாய் நீதே. எதுக்கு இப்படிலாம் சொல்ற? நெசந்தானே அதையும் சொன்னேன். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இனி அடுத்த தாய் அண்ணனுக்கு நான் தான். போ வாரணி. என்ன கரண்ட்ல அடிச்ச காக்கா மாதிரி நின்னுட்டிய? எது கரண்ட்ல அடிச்ச காக்காவா? என்ன என்ன நடந்து வந்துக்கிறக்கப்ப அப்படி நின்னுட்டியலா? அத சொன்ன. அதுக்குன்னு கரண்ட்ல அடிச்ச காக்கான்னு பேர் வச்சிருவியலோ? ஐயோ சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசுனேன். ஐயோ இது பெரிய இதுவாட்டம் பேசுவே போல. சரி வாங்க. இப்பதே எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. ஒருவேளை என்ன கடத்தி கூட்டு போய் ஏதாவது பண்ணிட்டியனா? நான் வேற வயசு பையன். என்ன பாக்குறிய?
என் தங்கச்சிக்கு வைத்தியம் பார்த்து வரணும்னு சொல்லி கடைசியில எனக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி பாத்துருவியோட. ரொம்ப ஓவர் திங்க் பண்றியேன்னு நினைக்கிறேன். யார் யார் நான் ஓவர் திங்கா? இல்ல நீங்க பேசுது அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க. நான் எதுக்கு உங்களை கடத்திட்டு போறேன்? உங்களை கடத்துறதுனால எனக்கு 1 ரூபா பிரயோஜனம் இருக்கா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீ ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லடா. உன்னை கடத்திட்டு போனா எனக்கு 1 ரூபா கூட தேராதுங்கிறியா? அப்படித்தானே? புரிஞ்சா சரி. எது புரிஞ்சா சரியா? இங்க பாருங்க. என்னங்க? அப்போ நான் உனத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு முடிவே பண்ணிட்டிய, அப்படித்தானே? ஐயோ, உங்களை போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நான் சும்மா சொன்னேங்க. இப்ப வாரியில நேரம் ஆகுது. அப்புறம் அந்த அம்மா மத்த ஆளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிட்டாங்கன்னா அடுத்து நம்ம கிட்ட பேசுறதே சிரமமாயிரும். இல்ல, ரெண்டுல ஒரு முடிவு சொல்லுங்க, பிறகு கூட போ. இப்ப என்ன எதுக்கு உங்க கூட கூட்டிட்டு வரியா சொல்லுங்க. அப்படியே போற போக்குல எவன்ட்டையாவது வித்து புட்டு காசு வாங்கி போடலாம் தானே? உங்களை வித்து காசை வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க போல. ஆளு பார்க்கறது டீசன்ட் பீஸா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் பேசிக்கலி ரொம்பவே டீசென்ட்டுங்க. ஓ அப்படி, சரி. தமிழ் அண்ணி, என்னது இது கோலம்? இது பெரியமாவோட சேலை தானே? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறியா? ஏன் தெரியாதக்கும்? என்னது சேலையில கட்டிட்டு பெரிய மனுஷி ஆட்டம்? காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்ல சும்மாதே காட்டணும்னு தோணுச்சு. அது என்ன இத்தனை வருஷ காலமா தோணாம இப்ப தோணி இருக்கு? இப்பதானே அதுக்கு நேரங்காலம் வந்திருக்கு, அதானே தோணி இருக்கு. நல்லவேளை உங்களை வீட்டுல வந்து பாக்கணும் மட்டும் நினைச்சேன். இங்கேயே வந்துட்டியே 2 பேரும். எதுக்கு வீட்டுல வந்து பாக்குற? என்ன எல்லாம் புரியும் கூடிய சீக்கிரத்துல. சரி, அத்தாச்சி கொஞ்சம் அண்ணன் பக்கத்துல ஒட்டி நில்லுங்களேன். அத்தாச்சியா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, நான் உங்களை என் அத்தாச்சியா தான் நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்துல செத்த தள்ளி நில்லுங்க. என்னமோ சொல்லுது. அதே அத்தாச்சின்னு சொல்லுதுல, செத்த பக்கத்துல தான் மாறுது. சரி. உங்க 2 பேர்த்தையும் எப்படி பாக்குறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க 2 பேர்த்தையும் பாக்குறது இருக்கட்டும். இப்ப நீ என்ன சோழிய சேலை கட்டிருக்க ஒண்ணு விளங்கல. போக போக விளங்கும்னே. என்னை ஆசீர்வாதம் பண்ணு. ஏ தமிழே, தமிழ் என்னம்மா செய்யற? எந்திரி. உங்க காலெல்லாம் போய் விழுந்துகிட்டு எந்திரி தமிழே. என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க, அப்பனாத்தான் எந்திரிப்பேன். ஒண்ணு விளங்கல. வந்த பெரியமாவோட சேலையை கட்டிருக்க எதுக்குன்னு கேட்டா சும்மா கட்டிருக்க, அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்குன்னு சொல்ற. இப்ப காலில் விழுகிற ஒண்ணுமே விளங்கல. என்னன்னு சொல்லு, பரிசுச்சியா? அதுக்கு கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியா? காலில் விழுகிறதுக்கு பரிசு மட்டுமே காரணமா இருக்கணுமா? ஏன் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? என்னன்னு தெரியல, ஆசீர்வாதம் செய்யலாமே. இங்க பாரு, நீ எதுக்காக என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என் காலில் விழுந்ததே ஆசீர்வாதம் வாங்கி என்னோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னு இல்ல. எப்போதுமே உன் 4 அண்ணன்களோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். என் மனசார வாழ்த்துறேன். நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். எந்திரித்தா, நீ இதையும் வாழ்க்கையில ஜெயிப்ப. ஆமா, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நீதாம்மா ஜெயிப்ப. எந்திரி. சரி, ரவியனை வீட்டுல தானே இருக்கு? ஆமா, அவன் தேனி எல்லாம் வீட்டுலதான் இருக்காங்க. சரி, அந்த அண்ணன்கிட்டே போயிட்டு வரேன். அத்தாச்சி, நான் உங்களை அத்தாச்சின்னு சொன்ன வார்த்தைய நீங்க உண்மையாக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வரவா? ஆரம்பி. ஒண்ணுமே விளங்கல. என்னதான் இந்த பிள்ளை மனசுக்குள்ள தெரியல. மனசுக்கு ஏதாவது நினைச்சிருக்கோம். இப்ப நம்ம தான் மனசுல நினைச்சிட்டு 2 விரல ஒண்ணு துடிஞ்சு வச்சிருவோம்ல, அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுது. நடக்குமோ என்னமோ, என்ன நடந்தாலும் அந்த பிள்ளை தான் ஜெயிக்கும். சரி. அப்புறம் என் தங்கச்சி ஆத்தாச்சின்னு சொன்னதை குடிச்சுக்கிறதுல உண்மையாக்கணும்னு சொல்லிச்சு, அது காதல வாங்கினீங்களா? என்ன ஒரு மாதிரியில பேசுறியா? புரியாத மாதிரி நடிக்காது. என்ன நான் ஒண்ணு அப்படி நடிக்கலையே. அப்ப குடிச்சுக்கிறதுல உண்மையாக்கிடலாமா? வாரேன். அப்புறம் எப்படி தங்கச்சிக்கு வைத்தியம் பாக்குறதா? அப்ப பேசுறது ஒழுங்கா பேசுங்க. சரிங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லே பகலா எனக்கும் மயக்கம். அடியே எடுவட்டவளே, எப்படி தூங்கி இருக்கான் பாரு. அடியே, என்ன கிழவி என்ன பண்ணிக்கிருக்கவ? தூக்கமா வருது. அப்பதா என்னன்னு சொல்லு. இந்தா, எவனோ ஒருத்தன் உனக்கு கடிதாசி போட்டிருக்க. கடிதாசியா? கொண்டா. எந்த உருப்படாதவன் எனக்கு. அடியாத்தி, இவனாக்கும் கடிதாசி போட்டிருக்கியா? எதுக்கு இப்படி வாய பழந்துக்கு இருக்கவ? அப்பதான் நீ படிச்சிருக்கியா? படிச்சதெல்லாம் கிடையாது. அப்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வரட்டா? அடியே இல்ல, எடுவட்டவ என்ன ஏதுன்னு தெரியாம போறா. யார் இவளுக்கு கடிதாசி போட்டிருப்பா? ஒண்ணு விளங்கலையே. கொடுத்த முக கட்டி ஒழுங்கால பாக்கல. ஒரு சோழியை முடிச்சு போறியாமா? இவன் எங்க போனா? வெனி தண்ணி தானே வைக்க போனா, இல்ல அங்கேயே கடந்துட்டாளா?
வைக்க சொல்லிச்சு. இங்க நின்று என்னைய பார்த்து பல்ல காமிச்சுக்கிறக்க போய் தீயாச்சு விடுவோம். இல்ல தீ மெதுவா ஏறியட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசி பழகுவோமா? பேச்சு வார்த்தையில எப்படி இருக்க முடியும் எனக்கு தெரிய முடியும். ஓஹோ, சரி எனக்கு ஜோலி இருக்கு, நான் போறேன். அப்பதான் வந்துச்சுன்னா அப்புறம் அப்படி வை. சுடுதண்ணி எனக்கு தானே போட சொன்னாங்க. ஏன் தேனு நல்லா சுட தண்ணிய காய்ச்சி 2 பேரும் குடிப்போமா? மாமா உன் பேச்சு ஒன்றும் சரியில்லாமன்னு. என்னைக்கு தாண்டி சரியா இருந்திருக்கு உனக்கு? இப்பெல்லாம் அடிக்கடியில டீ வருது. டீ அப்படித்தாம்படி கூப்பிடுவேன். பிச்சு போடுவோம்ல மாமா. தமிழ் தமிழ அண்ணே வீட்ல தான் இருக்கியா? வயக்காடு போயிட்டே நினைச்சிட்டேன். அத்தாச்சி என்ன தமிழ் புதுசா சேலையெல்லாம் கட்டி இருக்க? சும்மாதே நமக்கு தோணுச்சு. சரி கட்டிருக்கலாம் சரிதேன். ஆளு ஒரு போக்காளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது பெரியமாவோட சாலையில எல்லாரும் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்களே. கண்டுபிடிக்காம என்ன செய்ய போறோம்? என்னத்தா என்னடா தமிழ் இப்படி பாக்குறவ? வெளிய அந்த பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளை கிட்ட இருந்திருந்தா வம்பளத்துல சண்டை போட்டு வந்திருப்பியல்ல. அந்த பிள்ளைலாம் கிடையாது, நான் பார்க்க வந்தது உங்களே. என்ன தமிழ் ஒண்ணு விளங்கலையத்தா? தமிழ் தமிழ் என்னது இது? கால்ல விழுந்துக்கிட்டு எந்திரி தமிழ். நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தாச்சி அண்ணே. எனக்கு என்னது இது புதுசா சேலைய கட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நின்னுக்கு இருக்க? என்ன தமிழ் இதெல்லாம் புதுசா இருக்கு. தமிழ் எந்திரி. நீ ஆசீர்வாதம் பண்ணே. சரி நல்லா இருப்ப எந்திரி. நீ பாரு தமிழ், இப்பெல்லாம் பண்ணாது என்ன? எந்திரி, அதெல்லாம் நல்லாதே இருப்ப. என்னத்தா இதெல்லாம் புதுசா? சும்மாதானே விழுகணும்னு தோணுச்சு. ஏன் விழுந்தா ஏத்துக்கிற மாட்டியோ? அப்படிலாம் கிடையாது. அண்ணோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போது இருக்கும்ல. இது என்ன புதுசா காலில் விழுந்துக்கிட்டுன்னு கேக்குறேன். அது பரிச்சையால என்னடா எல்லாரும் இதுவே கேக்குறீங்க? பரிச்சைலாம் கிடையாது, சும்மா விழுகணும்னு தோணுச்சு. அப்படிதான் ஏன் கால்ல விழுகிறதுக்கு பரிச்சை மட்டும் காரணமா இருக்கணுமோ? சும்மா கால்ல விழுக கூடாதோ? ஒன்னும் சொல்லலத்தா, நீ நல்லா இருப்ப. என்ன நீ கண்டிப்பா வாழ்க்கையில செய். தேங்க்ஸ் நே. தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தூங்கு, தாய் நெஞ்சன் தாலாட்ட என் பொங்கமே நீ தூங்கு. என்ன ரகு கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். இல்ல அப்பா மீன் குழம்புல வச்சிருக்கல, கோயில வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் போய் சாப்பிடலாம். ஏ ரகு, அப்போ மாமனார் வைக்கிற மீன் குழம்பு அப்படி சுவையா இருக்கும்னு சொல்லாம சொல்ற சரியா? இல்ல அதுக்கு முன்னாடி எப்பவுமே சாமி கும்பிட்டு நல்லது நல்லதே கோயில் கூட்டுவா. நீங்களும் 2-3 நாளா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தியல்ல, அதே சொல்லிட்டு இருந்தேன் ரகு. அதுக்காக மீன் குழம்பு சாப்பிட அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு வருவியோ? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நம்ம குட்டி கூட்டு வர முடியும். நம்ம குட்டி நீங்களும் நானும் ஒரே ட்ரெஸ். ஆமா பெருமை. என்ன நம்ம குட்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஒண்ணு இல்ல ரகு, சும்மா சொன்னேன். சரி வாங்க, நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம போவோம். சாமிக்கிட்ட என்ன ரகு வேண்ட போறேன்? நான் தான் இதை ஏற்கனவே கிட்ட சொல்லியிருக்கோம்ல. எனக்கு அதாவது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு வேண்டிட்டு தெரிஞ்சேன். உங்களை பார்த்ததுக்கு பிறகு நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி. அப்ப குடும்பம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு வேண்டியோ? அம்மா குட்டி இல்ல ரகு கேட். இல்ல குட்டி, எப்பவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படித்தான் வேண்டாம். ஓ அப்படி. யாரோ அது? ஏன் தமிழ்? ஓ தமிழா? என்ன தமிழே சேலையெல்லாம் கட்டி இருக்க? ஏன் தாச்சி கட்ட கூடாது? அப்படிலாம் இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. புதுசா சேலையெல்லாம் கட்டி இருக்க, அதையும் பாக்குறேன். தமிழ் என்னது போனோம்? அது கோயிலுக்கு சேலை எங்கேயோ பாத்துருக்கோமே. வேற யாரு? உன் பெரியமாவோட சேலை நல்லாலையோ? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு சொல்லுவோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சேலை கட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கா? ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க தமிழ். இனிமே அப்படித்தான் அத்தாச்சி. என்ன கோயிலுக்கு வந்தியோ? ஆமா கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா. எங்க அந்த பிள்ளை வயசுக்கு வந்தது பிறகு கோயிலுக்கே வரல, தீட்டாய் போச்சுல. இப்பதான் வாரம். சரி வந்து சாமியுமே கும்பிட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா? என்ன தமிழ்? தமிழ் தமிழ் என்னது இது கால்ல விழுந்துகிட்டு? அண்ணே அத்தாச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு தமிழ். எதுக்கு இப்படி கால்ல விழுந்துகிட்டு? என்னது இது புதுசா? ஏன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாது? அப்படியே தமிழ் ஒரு மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு. சுஜி கூட என் காலில் விழுந்தது இல்ல. இப்ப பெருமையானே உனக்கு சுஜி உன் கால்ல விழுந்தலண்டு நான் விழுந்திருக்கம்ல, ஆசீர்வாதம் பண்ண மாட்டியோ? ஒண்ணுமே விளங்கல. சரி நல்லா இரு எந்திரி. அண்ணே நீ சொல்லு. யாத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இரு, இப்பெல்லாம் காலில் விழுகாத, எந்திரி முதல்ல. நல்லா இரு. என்ன தமிழ் பொசுக்கிட்டு காலெல்லாம் விழுந்து. நானும் சொன்னல இனிமே அப்படித்தாண்டு. என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டியல்ல? ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் சரி, ஆனா ஆள் ஒரு மாதிரி தினுசா நடந்துக்கிற ஒண்ணு விளங்கல. எல்லாம் விளங்க அத்தாச்சி. சரி ரொம்ப நன்றி. இப்ப என்ன போயிருவீல? ஆமா கிளம்பணுமே. என்ன நேராச்சு, வீட்டுக்கு போகணும். சரிங்க அத்தாச்சி. அண்ணே போயிட்டு வாங்க பாத்து. தமிழ் ஏதாவது பிரச்சனைடா அத்தாச்சிட்ட சொல்லு. இனி எப்போதுமே வாழ்க்கையில பிரச்சனை வராது, கவலைப்படாது. என்ன நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு விளங்கல. சரி வாரண்ண. I'm very happy. Start music. என்ன இப்படி வகை வகையா சமைச்சு வச்சிருக்க? ஏண்டி கோழி கதடி பொறாமையா இருக்கா? நான் என் மருமகளுக்கு சமைச்சிருக்க முடியும். யோ உன மூஞ்ச பத்து போடுவேன். உன் மருமகளுக்கியா பழைய கஞ்சி போட்டு சாப்பிட மாட்டாங்களோ? பழைய கஞ்சி கிடக்குதுல, அது போய் நீ தின்னுடி. என் மருமகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பூரா கம்மாயில பிடிச்ச மீனாமா பாத்தியா? மீன்ல போட்டா போட்டுக்க முடியும். உனக்கு அதெல்லாம் தெரியுமாடி? நீ செஞ்சு கொடுக்க சாப்பாடுல மனசு நீங்க முடியுமா? அப்ப இப்படி சாணி வாங்கி வச்சு தின்ன உனக்கே தெரியுதுல, நீ செய்கிற சோறு சாணிகளுக்காக இருக்கும்.
உனக்கு இத்தனை வருஷ காலமா சோறாக்கி போட்டிருக்கேன், நான் செய்யற சோறு சாணி கணக்கா இருக்கும். உண்மைதானே அப்படி பாத்தியா? வஞ்சர மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், இது என்ன மீன் தெரியல, அந்த மீன் ஒரு குழம்பு, அப்புறம் மீன் போண்டா, சோறு, இன்னும் ரெசிபிஸ் நிறைய இருக்கு. நீ என் கையால சாப்பிடறதுல கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நான் எப்படி சுவையா செய்வேன் தெரியுமா? யோ ஏதாவது சொல்லி போயிருவியாமா? இங்க பாரு, இது எதையாவது உன் மருமகளுக்கு கொடுக்குறப்ப கொடுத்தா அம்படே பாத்துக்க. அப்படி தண்ணி கொடுப்பேன். என்ன செய்வேன்? நீ கொடிக்காதலி, உன்னை கல்யாணம் முடிச்சதே பெரிய விஷயம். நீ என்னை கல்யாணம் கட்டிக்கணும்னு சொல்லி என்ன எப்படி ஏமாத்த தெரிஞ்ச? பணத்துக்காக என் மனச மருந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனச மருந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போனியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 என் குமரி ஒரு சீ 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 என் குமரி ஒரு சீ. யோ நான் வேற ஒருத்த கூட போனாலும் திருப்பேனே தூக்கிட்டு வந்து தாலி கட்டிட்டு இல்லையா? அதே பொண்டாட்டி ஆயிட்டம் இல்லையா? இருந்தாலும் நான் ஊருக்கு போன அந்த டைம்ல நீ அவங்க கூட போயிட்டு இருந்தீல, அப்ப எப்படி நான் உன்னை விட்டு வைக்கிறது, உன்னைய தாலி கட்டி கூட்டுறது பெரிய விஷயம் தெரியுமா? திரும்ப பாடுவேன். படத்துக்காக மனசு மருந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசு மருந்து அவங்க கூட போனியே, நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே, அதுக்கு மேல தெரியல என்ன மொத்தத்துல நீ ஒரு சீ. யோ சும்மா சீச்சின்னு சொல்லிக்கிறது அம்படே பாத்துக்க. என்னடி செய்வ? என்ன செய்வ? ஆளு மூஞ்சியும் பாரு. ஏன் நீங்க மட்டும் பாட்டு பாடுவீங்களோ? நாங்களும் பாடுவோம். உங்க அண்ணனையும் பார்க்கல, உங்க அப்பனையும் பார்க்கல, எவனையும் பார்க்கல. இப்போதைக்கு நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன். யோ இது ஒண்ணு அண்ணனை பாத்தியா அப்பனை பாத்தியா இல்லையா? இது ஒரு சைனீஸ் சாங்கியா, நாங்களும் ட்ரெண்ட் பண்ணுவோம். ஓ உங்க சைனீஸ் பாட்டு, உங்க சைனீஸ் பாட்டுல தீய வைக்க. யோ வேணாம் பேசாம போயிரு. இப்ப இந்த நெத்திலி மீன் எனக்கு கொடுக்க போறியா இல்லையா? கஷ்டப்பட்டு மீன் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க மீன் குழம்பு வாங்குவோம். அதை ருசி பாக்குறதுக்கு என் மருமக வர வரைக்கும் நாங்க காத்துக்கிருப்போம். உங்களுக்கு கொடுப்போமா? அப்படியே உனக்கு கொடுக்கறோம்னாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் மருமக மிச்சம் தெரியுமா, அதை தான் உனக்கு கொடுப்போம். மருமக இப்படி மருமக புராணா புடிச்சா அலைஞ்சுக்கிறியே, நாளைக்கு நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவள உனக்கு சோறு போடுவா. அதுக்காக செத்தா போற? அப்ப என்ன சாவடிக்கலாம் முடிவு பண்ணிட்டியோ? இப்பவே செத்துறங்கிற நீ எல்லாம் உசுரோட இருந்து மூவிக்கு எதுக்கு பாரமா இருக்க? நீ இருந்தாலும் சரி, நீ இல்லைனாலும் சரி, என்ன ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் மனசுக்கு நிம்மதியா திருப்தியா அன்பை பாசத்தை கொட்டி வளர்த்து அந்த வயிறு நிறைய வைக்கிறதுக்கு என் மருமகளால முடியும். உன் கையால சோறு சாப்பிடுறது அந்த சாணி அள்ளி வச்சு திங்கிறதுக்கு சமம். அதனால நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இப்ப தெரியாதியா கடைசி காலத்துல கை கால் இழுத்துட்டு கிடப்ப பத்தியா? அப்ப நான் தான் உன்னை பார்த்தாங்கணும். அதுக்கு நீ அப்படி கிடக்குறேன், நீ தான் அப்படி கிடப்ப. இப்ப நீ மட்டும் ட்ரெண்ட் சாங் போடுவியா? இப்ப பாரு என்னோட ட்ரெண்ட் சாங். ஹாய் உறவுகளே, வணக்கம். இப்ப போட்ட பாட்டு எவனுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இது ஒரு ட்ரெண்ட் சாங், தாய்லாந்து சாங். நாங்க ஏதோ காமெடிக்காக பண்ணோம், புரியலட்டா மன்னிச்சுக்கோ. அப்புறம் கோழி குழம்பு கேட்டிருந்தீங்க. என் கோழி காதலிய நானு அவளை உரிச்சு கோழி குழம்பு வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கேட்டவங்களுக்கு. இப்போதைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், நெத்திலி மீன் வறுவல், மீன் போண்டா சோறு இருக்கு. வந்து சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு போங்க. அப்புறம் வாய்ஸ் எங்கேயாவது கொஞ்சம் கேவலமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்ட்டூனுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சரி கார்ட்டூன் கேரக்டர்ஸுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நேர்ல என் வாய்ஸ் ரொம்ப மோசமாவே இருக்கு. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். தொண்டையில புண்ணு மாதிரி வந்துருச்சு, என்னால கத்தி பேச முடியல. வீடியோ டைமிங் கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எத்தனை பேரு கமெண்ட்ல என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பொறுமை காத்து பாத்துக்கணும்னு அட்மின் கேட்டுக்கிறேன். சரி மாமனார் கேட்டுக்கிறேன். இப்படிக்கு உங்க மாமனாருக்கு நீங்களே பேர் வைங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? மீன் குழம்பெல்லாம் ருசிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல நாங்க வாரோம். ஏய் நாடி புசுக்கிட்டு முருங்கோயில் கூட்டு வந்திருக்க. ஆளு சேலையில கட்டி சோக்கால இருக்கு. எல்லாம் காரணமா தான் பாண்டி மாமா. ஒரு காரணமும் விளங்கல. போக விளங்கும். சாமி கும்பிட்டுக்கலாமா? வேறு இந்த சாமி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ஹே இடத்துக்கு வர சொன்னியோ அது டக்குன்னு சொல்லு. ஓ சாமி மேல நம்பிக்கை இல்லையோ? ஆனா எனக்கு இருக்கு, நான் கும்பிட்டுக்கிறேன். கும்பிட்டதுக்கு பேர் சொல்லவா? முருகா, நீ என் மேல கோவப்பட்டாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி என்ன, ஆனா நான் இந்த முடிவுல இருந்து மாறப்போறது இல்லை. ஒருவேளை நான் அப்படி நடந்துக்கிறது உனக்கு கோவமா இருக்கா, நீ கண்டிப்பா என்னை மன்னிச்சுக்கிறவேன்னு எனக்கு தெரியும். ஆனா முருகா, நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா, அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தமுள்ள காரணம் இருக்கணும். அந்த காரணம் இருந்தாலே அதை செய்யவே முடியும். அந்த விதத்துல ஒரு அர்த்தமுள்ள காரணத்தை எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டேன். அதனால இதை நான் செஞ்சதே ஆகணும். நான் செய்யறது தப்பா சரியானு எனக்கு இப்ப தெரியலனாலும் நீ எனக்கு அதை கரெக்டா புரிய வைக்க வேண்டிய நேரத்துல புரிய வைப்பேட்டு தெரியும். நான் இறங்கியிருக்க இந்த யுத்தத்துல எனக்கு துணையா இருந்து
உன்னோட வேலை கொடுத்து நீவே என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வர உன் மேல பாரத்தை போட்டு நான் இந்த செயலை செஞ்சுக்கிறேன். யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லா அண்ணங்க காலையும் ஆசீர்வாதம் விழுந்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க நான் தயார். என் கூட இருக்க நீ தயார்னு எனக்கு தெரியும். என்ன நீ அப்படி வேண்டிக்கு இருக்கவ? ரொம்ப பலமான வேண்டுதலா இருக்கு. ஆமா, எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். அதே சரி, இப்போ என்ன செய்ய போறோம்டா? வேமா சொல்லுடி. ஏ என்னது இது? ஏன் பாண்டி பயமா இருக்கோ? பயமா இருக்காண்டி கேட்க. ஐயச்சி பயம்லாம் கிடையாது. எதுக்கு பொசுக்குன்னு தாலி கொடுத்துட்டு தங்க தாலி? பாண்டி இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு இந்த தாலிய கட்டு பாண்டி. எது தாலி கட்டணுமா? ஏ என்ன விளையாடிக்கு இருக்கியோ? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டு இருக்க. அன்னைக்கு சுஜி சடங்குல இதை தானே பண்ண வந்த. அன்னைக்கு சக்தி வந்து தடுத்துட்டாரு. அப்பயுமே சக்தி என்னைய வச்சு தப்பா தானே பேசினேன். இப்ப நானே சொல்றேன், இது தங்க தாலி. இந்த முருகனை சாட்சியா வச்சு எங்க இடத்துல கட்டு. கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லடி. ஆனா அடிமையத்தே வாழணும். பரவாயில்ல பாண்டி, தாலி கழுத்துல கட்டு. நெசமாவாடி? ஆமா, பிடி கட்டு. என்ன பண்ணி பாக்குற? கட்டு. இங்க வாரு, நல்லா முடிவு எடுத்துக்க. பிறகு ஏதாவது எக்கு தப்பாயி போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இது வரைக்கும் நான் ஆளா கட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயே தாலி கொடுத்து கட்டுன்னு சொல்லவும் எனக்கு நிறைய யோசனை இருக்கு. அதே பாரு, நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டேன். என்ன யாரு என்ன செஞ்சாலும் சரி, உன்னை யாரையும் நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். அதனால தாலியை கட்டு. முருகன் முன்னாடி சாட்சியா வச்சு கட்டு. ஆமா, தங்கத்துல எது தாலி? அது உனக்கு தேவையில்லை, நீ கட்டு. காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் வாழ்வு தந்த வள்ளல் வாங்கி கொண்டு போக வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக. என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதேன் இன்பம். என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதேன் இன்பம். இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே எந்த காதல் வாழும். தாலி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் உன் அன்னைங்களை அதை பண்ணாங்கன்னு வச்சுக்க. முக்கியமா உன் அன்னை வெற்றி, அவனை வெட்டி சீவிடுவேன். யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன உங்கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி உங்கூட வாழ்க்கை வாழ வாடி உங்க இடத்துல தாலி கட்டுனேன். நீயா ஒரு நாள் இப்படி வந்து கேப்பேன்ட்டு நான் எதிர்பார்த்தது. ஆனா இப்படி சீக்கிரத்துல அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிதான் உனக்கு நரக வேதனை காட்ட போறேன் பாண்டி. நான் உன் கூட வாழ உனக்கு கல்யாணம் முடிச்சேன் நீ நினைச்சியா? உன்னை வச்சுட்டே கேமவே ஆட போறோம்டா. வாழ்க்கையில ஏன்டா தப்பு செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு உனக்கும் ஆத்தாளுக்கும் பாடம் கத்து கொடுக்கத்தேன் இப்படி இறங்கியிருக்கேன். தாலி வேணா என் ஆத்தாளோட தான் இருக்கலாம், ஆனா அதை கட்டுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியெல்லாம் உனக்கு இல்லை. ஆனாலும் இப்போ உன் கையால தாலி வாங்கிட்டதுக்கு காரணம் நிறைய இருக்கு. போக போகதே எல்லாத்தையும் தமிழ் புரிய வைக்க போ. இன்னில இருந்து தமிழோட ஆட்டம் ஆரம்பம். யாரு தடுக்கிறாங்கன்னு பாத்துருவோம். நீயா நானன். பெண்ணென்பவள் பூயில்லையே பூகம்பம் நேர்ந்திடும் வேளையிலே, பெண்ணென்பவள் தேன் இல்லையே தேள் வந்து தீண்டும் சூழலிலே, பெண்ணென்பவள் மீன் இல்லையே ஆண் போடும் தூண்டிலை சேர்ந்து விட, பெண்ணென்பவள் தேரில்லையே எப்போதும் ஆணின் கைகள் தொட, பெண்ணாலே தோன்றிய பூமி பெண்ணை நீக்குவதா, தண்ணீர் தீட்டிய கோலம் கண்ணை காக்குவதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இன்னைக்கு கமெண்ட்ல என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திட்டினாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி வந்து ஒரே மாதிரி கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஒரே மாதிரி மீன்ஸ் இவங்க கூட தான் இவங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போக விரும்பல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து நான் கதையை கொஞ்சம் மாற்றிட்டேன். தமிழ் பாண்டி அந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு கிரைம் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கதையை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவேன், எந்த அளவுக்கு இதுக்கு எண்டிங் கொடுப்பேங்கிறது உங்களுக்கு புரியும்.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வந்து முத்துநகை மூணு நிலவையில் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் தான் மீனாட்சி கேரக்டரை ஃபயராக கொண்டு வந்தாங்க. அட்மீன் மல்லிகா அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் அப்புறம். ஆனால் இந்த கதையில் ஃப்ளாஷ்பேக் முன்னாடியே கதை வந்துருச்சு. ஃபயராக வந்து தமிழை இறக்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும். கண்டிப்பாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அவசரப்பட்டீங்கன்னா கதை முழுசாக பார்க்கலைன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் எடுத்து காட்டுற ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா தான் கதை வந்து புரியும், பிடிக்கவும் செய்யும். எல்லாரும் எதுக்கு வில்லனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்கலாம். எப்போதுமே ஒரு ஹீரோ ஹீரோயினி கூட சேர்ந்துட்டே இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மாற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும். நிஜ வாழ்க்கையிலுமே அப்படி தான் இருக்குது. நம்ம லவ் பண்ணுறவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா, யாருக்காவதுனா 100ல் ஒரு 20% வேணால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அது நடக்குமா? ஸோ அதே மாதிரி தான் கதைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கணும் தான் நான் அப்படி பண்ணிட்டேன். இதில் வந்து இல்லை இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, என்னால் இனிமேல் பார்க்க முடியாதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட எண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். என்ன நம்பி என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என் கதை பிடிக்கும். அதனால தான் நான் பேக்கில் சொல்லிட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தொண்டையில் வந்து சளி கட்டியிருக்கு. ஸோ வந்து என்னால் வாய்ஸே கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சாயந்தரம் வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.